ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிவப்பு பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய்னு ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் இருக்குது. அதை வச்சு ஒரு கூட்டு கடலை பருப்புலாம் போட்டு எப்படி பண்ணுறதை காட்டுறேன். வீட்டில் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் என்னோட ஸ்டைல் இது. எனக்கு வந்து செட்டிநாட்டிலேருந்து ஒரு லேடிகிட்ட வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நீங்கள் லஞ்சில் சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப குயிக் ரெசிபி தான். வாங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். ஒரு கை அளவுக்கு கடலை பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊறினா போதும். அது கூடவே ஒரு 1.5 தேங்காய் சில்லு இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு கை கடலை பருப்புக்கு 2 கை பூசணிக்காய். இதில் வந்து தாராளமாக ஒரு 3 பேர் சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பீஸ் ஒன்று போல் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நம்ம வேக வைக்கும்போது எல்லாம் கொஞ்சம் குழஞ்சி நல்லா வரும். காரத்துக்கு 1 இல்லை 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. மல்லி எல்லாம் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இதை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலை பருப்பை குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கடலை பருப்பில் வந்து தண்ணி ரொம்ப வச்சிடாதீங்க. ஏன்னா இந்த தண்ணியோடையே போட்டு அந்த பூசணிக்காய் நம்ம சமைக்க போகிறோம். அதனால் தண்ணி கரெக்டாக முங்குற அளவு வச்சுட்டு மூடி போட்டுருங்க. இந்த கடலை பருப்பு வந்து ரொம்பவும் குழையக்கூடாது, ரொம்பவும் முழுசாக இருந்துடக்கூடாது. அதனால் கரெக்டாக 4 விசிலும் 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. அந்த கேப்பில் நம்ம பூசணிக்காய் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, பச்சை மிளகாய், நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையில் ஒரு பாதி மட்டும் போடுங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்ச பூசணிக்காய் போட்டுடலாம். பூசணிக்காய் ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். கல் உப்பு, மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மஞ்சள் பொடி வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் பட்டு வேகட்டும். லைட்டாக வதக்கி அந்த மஞ்சள் பொடி எண்ணெயில் பட்ட உடனே முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றினோடனே மூடி போட்டுருங்க. இது வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். அந்த பூசணிக்காய் ரொம்ப குழையக்கூடாது. கரெக்டாக சாஃப்டாக பாயில் ஆகிற வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கடலை பருப்பு எடுத்து போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன். வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. வாங்க காட்டுறேன். பார்த்தீங்களா? இது எடுத்து இப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த கேப்பில் கடலை பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அது பாருங்களேன் எந்த பதத்தில் இருக்குன்றதை இப்போ நான் காட்டுறேன். ஒரு கடலை பருப்பு எடுத்து அப்படி அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக அப்படி உடையும், உள்ளே பச்சையாகவும் இல்லாமல் இருக்கும். இந்த பதத்தில் இருக்கும்போது இதை ஒரு நல்ல விஸ்க் மாதிரி வச்சு நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது திரும்பவும் நம்ம பூசணிக்காய் அடுப்பில் வச்சு சூடாகும் போது நம்ம வேக வச்ச கடலை பருப்பு இருக்குல்ல, அதை எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடலை பருப்பும் பூசணிக்காயும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் இருக்குல்ல, துருவி வச்ச தேங்காய், அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக. இந்த கூட்டை வந்து நெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். அதுதான் அதோட எசன்ஸே. முந்தி கல்யாண வீடுகளில் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா இது பெரும்பாலான கல்யாண வீட்டில் இருக்கும். இப்போலாம் மாடர்னாக பண்ணுறேன்ட்டு எல்லாம் அடுத்த ஸ்டேட் ஃபுட்டை தேடி போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து என்கிட்ட ஹெல்தி சேலட் ரெசிபி போடுங்க ஷெஃப், இந்த சேலட் அந்த சேலட்னு கேட்குறீங்க. இதுவே ஒரு அருமையான சேலட் மாதிரி தாங்க. இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் நாங்கள் சோறே வைக்கல, குழம்பு எதுவுமே வைக்கல, இதே சாப்பாடை சாப்பிட போகிறோம் நானும் என் ஒய்ஃபும். அதனால தான் கொஞ்சம் நான் நிறையா பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். செமிக்கிறது ரொம்ப ஈஸி, ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம தாளிச்சிடலாம் இப்போ உடனே. ஓகே, ரெடி. இதை இறக்கிட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனை வைங்க. பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானோடனே சீரகம், நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், மிச்சம் இருக்க கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது. இது வந்து லைட்டாக வதக்கினா போதும். அப்புறம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, என்ன ஷெஃப் எப்பயும் நல்லா வகை வகையாக செஞ்சு சாப்பிடுவீங்க, இன்றைக்கி வெறும் பூசணிக்காய் மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி என் ஒய்ஃப் டயட்டில் இருக்கா. இன்னிலேருந்து நான் டயட்டில் இருக்க போகிறேன், அரிசி சாப்பாடெல்லாம் கம்மி பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஹெல்த்தியாக காய்கறியை சாப்பிட போகிறேன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த சமையல். இன்றைக்கி எனக்கு லீவ், ஹோட்டலில் வேலைக்கு போகல நான். ஆனால் என்ன பண்ணுறது தெரியுமா, இன்றைக்கி காலைல முடிவு எடுத்தா இன்னிலேருந்து டயட்டுன்னு. இப்போ இந்த சமையல் ஆரம்பிக்கிற முன்னாடி போய் ஒரு கடையில் போய் ஒரு கிளாஸ் நிறைய ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு தான் வந்திருக்கா. கேட்டால் அப்போ தான் தெம்பாக இருப்பாலாம். அப்புறம் என்ன டயட்டுன்னு எனக்கே தெரியல. வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் போட போகிறோம். எந்த சாப்பாடை தாளித்தாலும் சரி, தாளித்து இப்படி வாங்க கிட்ட வாங்க, தாளித்து இப்படி ஊற்றின உடனே அதை வந்து மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு, மூடி போட்டேன். இப்போ திறந்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
ஏன் சொல்கிறேன்னா இந்த தாளிப்பு போட்டதுக்கப்புறம் திறந்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பாதி ஃப்ளேவர் வெளியே போயிடும். மூடி வச்சிங்கன்னா அது உள்ளேயே நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும் அந்த சாப்பாட்டோட. நல்லா கிண்டிட்டு மிச்சம் இருக்கிறது என்னது, கொரியாண்டர் லீவ்ஸ், அதையும் போட்டு அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சத்தான ஒரு ஃப்ளேவர்ஃபுல் சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவர். இந்த மாதிரிலாம் அதாவது நிறைய நான்வெஜ் வீடியோவாக கேட்குறீங்க எல்லோரும், இதுவும் அப்பப்போ போடணும். இந்த மாதிரி சாப்பிட்டு வாழ்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மத்தியானம் என்றைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டயத்தில் கம்ப்ளீட்டாக சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக செமிக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது பார்த்துடலாம், டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குல வழக்கப்படி நம்ம வந்து சாமிக்கு படைப்போம். இப்போ நம்ம சேனலில் யார் சாமி? இவ்வளோ வேலைக்கு நடுவில் நமக்காக வீடியோ எடுக்கிற கேமரா உமன் என் மனைவி தான் சாமி. என்ன ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க மேடம். என்ன சாமி எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கா? நானும் பார்த்துட்றேன். நல்லா தான் இருக்குது. இனிமேலாம் இதே மாதிரி சாப்பிட்டு வேறு இருங்க, ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு இருக்காதீங்க. டெய்லி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன்.